ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குடமிளகாய் காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள், சிவப்பு, பச்சை சேர்த்துருக்கேன். காளானை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாமே 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், குடமிளகாயும் காளானும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சமாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான குடமிளகாய் காளான் மசாலா தயாராகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.